பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இன்றைக்கு தாவேக தரப்பிலிருந்து நடந்த செயற்குழு கூட்டத்தில் அந்த கட்சியுடைய தலைவர் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரான கூட்டணியாக தான் தாவேகா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பரந்தூர் விமான நிலைய அந்த விஷயத்தையும் அவர் ஒரு கோரிக்கையாகவும் முன் வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தொடர்ந்து ரெண்டு விஷயம் தான். பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை நான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில எங்களுடைய 6 கிராமங்கள் அதுல பாதிப்புக்குள்ளா இருக்கு. மக்களுடைய குறையை கேட்டு மக்களுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அவர்கள் எந்த விதத்திலும் மனதளவில் பாதிக்காமல் நீங்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நான் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன், தனியாக அமைச்சர் பெருமக்களுடன் பேசும்போதும் செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் பரந்தூர் பகுதியுடைய மக்கள் பக்கம்தான் நாங்கள் இருக்கிறோம். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஃப்ரம் டே ஒன் வி ஆர் வித் தம். ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் பரந்தூர் மக்களும் அந்த பகுதியில் மகாதேவி மங்கலமாகட்டும், இப்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற கிராமமாகட்டும், மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம். அவர்களிடம் கூப்பிட்டு அழைத்து பேசி அவர்கள் மனதளவில் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு இழப்பீடு, அவருடைய வாழ்வாதாரம், எதிர்காலம் அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த திட்டங்களை கொண்டு வரலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு இன்னும் ஒரு 1000 நாளா போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல அரசு செவிசாட்சி அவருடைய குறையை கேட்க வேண்டியதுதான் என்னுடைய கோரிக்கை. இதில் அரசியல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் மக்கள் பக்கம் இருக்கிறோம் என்பது வேறு, அதை வைத்து அரசியல் செய்வது என்பது வேறு. நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை பரந்தூர் மக்களை வைத்து. அதே நேரத்தில் பரந்தூர் மக்களுடைய நியாயத்தின் பக்கம் நாங்கள் முழுவதாக இருக்கிறோம். அது கிடையாது. அதனால அன்பு சகோதரர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டுகள் தான் ஏறக்குறைய ஆக போகுது. நாங்க என்னைக்கு இந்த பரந்தூர்ல வந்துச்சோ அன்னிலிருந்தே மக்கள் பக்கம் இருக்கிறோம். இந்த விஷயத்துல சட்டப்பேரவையில பேசியிருக்கோம், மக்கள் மன்றத்துல பேசியிருக்கோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக இந்த விமான நிலையம் வரட்டும், எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. அதே நேரத்தில் மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறது. மக்களுடைய மனநிலையை அறிந்து மக்களிடம் சென்று நீங்கள் கருத்துக்களை பெற்று ஒரு கருத்து உருவாக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இதை அரசியலாக்காமல் அரசிடம் பேசலாம். அதுதான் என்னுடைய பார்வை. இரண்டாவது, பாஜக பக்கம் போக மாட்டோம், பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான எங்களுடைய கூட்டணி என்று அவர் சொல்லுகிறார், அரசியல் என்று சொல்லுகிறார். எங்களுடைய அது வேண்டுகோளாக இருக்கட்டும் அல்லது எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம், மதவாத சக்திகளிடம் சிக்கிவிடக்கூடாது. அதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இந்த தாவேகா ஆரம்பிச்சு 1 வருஷம்தான் ஆகுது அந்த கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாட்டுல அன்பு சகோதரர் விஜய் மட்டும் இல்லை, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நடிகர்கள் நாட்டாளக்கூடாதெல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு எந்த நடிகர் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியல் வரலாம், யார் வேணாலும் மக்களுடைய நம்பிக்கையை பெறலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. எங்க ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்று ஒரு வலிமையோடு மதவாத சக்திகளை, மொழிக்கு எதிரான, தமிழ் மொழிக்கு எதிரான சக்திகளை இவர்கள்லாம் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய அரசியல் என்பது வேறு, அவருடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு என்பது வேறு. நாங்கள் எந்த கட்சியுடைய விஷயத்துல நாங்கள் தலையிடுறதில்லை. அவர்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. அதனால எது தேசத்திற்கு நல்லதோ, எது மக்களுக்கு நல்லதோ அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். அந்த வகையில பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது வரவேற்க தகுந்ததுதான். சரி, இப்போ பாஜக தரப்புல இருந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, திமுக பாஜகவுக்கு எதிரான கூட்டணியா தான் தாவேகா இருக்கும் அப்படின்னு விஜய் பேசியிருந்ததை, தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு, ஸோ இந்த அவங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து பேசினவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க திமுக கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற அந்த தாட் இருக்கு அவங்களுக்கு? இல்ல, திமுக கூட்டணிக்கு வராத போறது எங்களுடைய இந்தியா கூட்டணிய தமிழ்நாட்டின் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் முடிவெடுக்கணும். யாரு கூட்டணியில இருக்கணும், யாரு கூட்டணியில இருக்கக்கூடாது, யாரு வந்தா யாரு இருப்பாங்க என்பதை அவர்கள் முடிவெடுக்கணும். அதுல நாங்க கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க கட்சியுடைய கொள்கை கோட்பாடு, அவருடைய விருப்பத்தின் பேரில் காலத்திற்கு ஏற்ப, அரசியல் சூழலுக்கு ஏற்ப அவங்க முடிவெடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த முடிவெல்லாம் எடுக்கிறது எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டுல அவர் தலைமையில் தான் அந்த கூட்டணி இருக்கு.
அவர் தான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். அதுல நான் ஒன்னும் கருத்து சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை. என்ன என்னுடைய வேண்டுகோள், மதவாத சக்தியோட சாதியவாதத்தை கூட நம்ம ஒழிச்சிடலாம் ஒரு காலத்துல. எப்படி சாதி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றுச்சோ அது மறைஞ்சிரும். ஆனா இந்த மதவாதம் இருக்கு பாருங்க, அது ஒருபோதும் ஓயாது. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த மதவாத சக்திகளுடன் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தேசத்தை துண்டாடுவது, இந்த தேச வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த மதவாதம் தான். இப்போ திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை பத்தியுமே அவர் வந்து தாக்கி பேசியிருந்தாங்க. ஏன்னா பாஜக கூட. சரி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.